He ran to the tomb. அடுத்த வசனம் பாருங்க. இல்ல இது கிடையாது. John 23. பார்த்தது யாரு? John 23:19. அப்ப he was fighting every chance. அழுது நிமித்தம் அந்த ஹோலி ஸ்பிரிட் அவரை உணர்த்துறது நிமித்தம் அவர் மனசுக்குள்ள எஸ் ஐ வில் கோ பேக் டு ஜீசஸ். அவரிடத்துல நான் போனா எனக்கு நிச்சயமா என்ன இருக்குது, என்னுடைய வாழ்வு மறுபடியும் சீர் பெறும். நான் இருட்டுக்குள்ள கடந்து சாகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. என் தேவன் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, என்னைய புறக்கணிக்கவே மாட்டாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 23 வாசிப்போம். 9:10. பெண்ணே நீ போய் பேதுருட்ட சொல்லு, நான் தீர்த்துட்டேன். இயேசு யோவான் 20 he ran to the tomb க்குள்ள அழுது கல்லறைக்கு ஓடி போய் 21 21:7 லாஸ்ட்ல 21:7ல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த லேடிஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த கல்லறைக்கு போறாங்க. ஜீசஸ வந்து வச்சிருந்த அந்த கல்லறைக்கு நேராக போறாங்க. அப்போ அதனால இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர், இது கிடையாது 20 ரெண்டு வித்தியாசம். யோவான் 24 பேதுரு பிரியாம அந்த ரிசரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஜீசஸ பார்க்கிறதுக்காக யோவான் 20:3-4 அப்போ மகதலேனா மரியாள் மத்த எல்லா லேடிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, போய் சீஷர்கள் இடத்துல போய் சொல்றாங்க, நாங்க கல்லறைக்கு போனோம், ஆனா இன்னும் இல்ல, அவருடைய உடல் சரீரம் அங்க இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அது மத்த சீஷர்களுக்கு எப்படி இருந்துச்சாமா, அது வீண் பேச்சாக அது இருந்துச்சாமா. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா, சீமோன் பேதுரு மட்டும் எழுந்திருத்து என்ன பண்ணாரு, கல்லறைக்கு நேராக ஓடி போனாராமா. ஓடி போய் என்ன பண்ணாரு, கல்லறைக்குள்ளாக இறங்கி போய் பார்த்தாராமா. தேவனுடைய சரீரம் இல்லாததை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். His life was totally transformed. He was always finding a chance to run to Jesus again. அவர் குற்றப்பட்டு போய் அந்த ஃபெயிலியர்ல என்ன பண்ணல, he did not let one failure to defeat it again and again. ஒரு தடவை விழுந்துட்டாரு, ஆனா அந்த டிஃபீட் வந்து மறுபடியும் அவரை என்ன பண்றாரு, அவரை கீழே தள்ளுறதுக்கு அவர் விடவே இல்லை. வேகமா போனாரு. என்ன பண்ணாரு, தேவனை பாக்குறதுக்காக, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக, பாத்திர மாட்டோமா, அவர் கையில போய் மறுபடியும் நம்ம விழுந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வேகமா, யாரும் போகல, எல்லாருக்கும் அது வீண் பேச்சா இருந்துச்சு. ஆனா சீமோன் பேதுரு என்ன பண்ணாரு, வேகமா கல்லறைக்கு சென்று என்ன பண்ணாரு, ஓடி போய் கல்லறைக்குள்ள எட்டி பார்க்கிறாரு. அதே லூக்கா 24 பேதுருவோ 24:12. அதுக்கு முந்தின வசனம் போடுங்க 11. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக